ஃபஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பின் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த ஒரு கொத்து வாங்கினா இருக்குள்ள அதை மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு சேலைக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டேப் வச்சுருக்கேன். நீங்கள் கிளைண்ட் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறதுக்காக வீடியோ அனுப்பியிருக்கேன், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதை அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீம் அயன் பாக்ஸே எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா ஸ்டீம் அயன் பாக்ஸுங்கிறது நல்லா ஹீட் ஆகும்போது அதுவே தண்ணி வெளியில் வரும். ரைட்டாக, ஸ்டீமர் வெளியில் வரும். அதனால சீக்கிரம் சேலையில் அயன் பாக்ஸ் ஒட்டாது, டேமேஜ் ஆகாது. அதனால் மோஸ்ட்லி ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி படிக்கலான்றதை பார்க்கலாம். இங்கே மெஷர்மெண்ட்ஸே எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன், பல்லு ப்ளீட்டுங்கிறது நம்ம ஷோல்டரில் பின்னாடி பின் குத்துறது பின்னாடி லென்த்து எவ்வளோ வேணுன்றதை எடுத்திருக்கேன். முட்டிக்கு கீழே காஃப் மசில் வரைக்கும் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு ப்ளீட்டு நம்ம கரெக்டாக ஷோல்டரில் பின் பண்ணுறதுலேருந்து ஒரு ரவுண்டு சுற்றி கொண்டு ரைட் டை வரைக்கும் எடுக்க சொன்னோன்னா அது 53. ஓகேவா, இந்த பின் பண்ணுற ஃபஸ்ட்டு சேலையில் 46 இன்ச்சுக்கு ஒரு பின் பண்ணுவோம். அடுத்தது 46லேருந்து 53 மெஷர்மெண்ட்டை எடுத்து அங்கனக்குள்ள ஒரு பின் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த செஸ்ட்டு ப்ளீட்டு செஸ்ட்டுக்கிட்ட நம்ம விரித்து விடுறோம்ல, அந்த அகலம் 14 வேணும். நம்ம அந்த மெஷர்மெண்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணுவோம். ஹிப் சைஸு கரெக்டாக இன்ஸ்கர்ட் கட்டுற இடத்துல எவ்வளோன்னு பார்க்கணும், ஃபிட்டாக பார்க்கணும். நம்ம சாரீக்கு இன்ஸ்கர்ட் டைட்டாக தானே கட்டுவோம், அதனால் ஃபிட்டாக பார்க்கணும். ரொம்ப லூஸாக பார்த்துட வேண்டாம். 40. ஓகேவா, இப்போது சேலையோட ஸ்டார்டிங் முந்தி இருக்கும்ல, அதுலேருந்து ஃபஸ்ட்டு 46ல் ஒரு பின்னும் 46ல் இருந்து 53 அதுக்கப்புறம் எடுத்து அங்கே ஒரு பின்னும் பண்ணுவோம். 2 பின் வந்துடுச்சு. ரைட்டா, அடுத்து சேலையோட எண்டு இருக்குல்ல, நம்ம உள்ளே சொருகிற இடம், அதில் இருந்து 40 இன்ச்சு. இது சேலையோட ஸ்டார்டிங்லேருந்து வரும் இந்த 46. இன்னொரு சேலையில் இன்னொரு பகுதி இருக்கும்ல நம்ம சொருகிற இடம் இடுப்பில், அதுலேருந்து 40 ஒரு பின் பண்ணுவோம். ஓகேவா, மொத்தம் 3 பின்னு பண்ணியிருப்போம். ஓகேவா, ஷோல்டரில் ஒரு பின்னு, இந்த இடம் ப்ளீட்டை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு பின்னு, முடிகிற இடத்துல ஒரு பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 3 பின்னை நான் ஃபஸ்ட்டு பின் பண்ண போகிறேன். இப்போ சேலையில் இப்போது இந்த சேலையை நான் விரிச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் என்னோடய செஸ்ட்டு மேலே வர்றது. ரைட்டாக, நம்ம இப்படி தான் ப்ளீட்டை வச்சு இப்படி கொண்டு லாஸ்ட்டாக இந்த ப்ளீட்டு வெளியில் இப்படி கிடக்கும் இந்த பக்கம். ரைட்டாக, அப்போ இந்த இடம் இருக்குல்ல, கீழே இருக்க இந்த எண்ட் இருக்குல்ல, இதில் தான் நம்ம பின் ஃபுல்லாக பண்ண போகிறோம். புரிஞ்சிச்சா, நம்ம பின்னு பண்ண போகிறேன். இந்த இடத்த நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டாக, இதில் இருந்து டேப் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை, பல்லு ப்ளீட்டு எவ்வளோ நீளத்துக்கு வேணுங்கிறது. எனக்குள்ளே இருந்து 46 மெஷர் பண்ணுறேன். ஓகேவா, 46 இங்கனக்குள்ளே இருக்கா, எடுத்துகிட்டு ஒரு பின். இது என்னக்குள்ளே வரப்போகுது, ஷோல்டரில் நம்ம ஒரு பின் பண்ணுவோம்ல அந்த இடம் இது. இது வரைக்கும் நம்மளோட ப்ளீட்டு வேணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் இருந்து என் உடம்புல சுத்த போகிற அளவு 56. ரைட்டாக, ஷோல்டர்லேருந்து ஒரு ரவுண்டு சுற்றி வலது பக்கம் தொட ரைட் டை வரைக்கும், இங்கேருந்து 56. ஓகேவா, அடுத்து இதில் இருந்து எவ்வளோக்கு இந்த ப்ளீட் வைக்கிறோம்ல, இந்த ப்ளீட் முடிகிற இடம் இதுவாக இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த ப்ளீட்டை எங்கனக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பார்க்கணும்ல, அதுக்கு நம்ம சேலையோட அடுத்த எண்டை எடுத்துக்கோங்க, முடிகிற இடத்த. ஓகேவா, இந்த முடிகிற இடத்துலேருந்து உங்கள் ஹிப் சைஸை மார்க் பண்ண போகிறோம். 40 இங்கேருந்து கரெக்டாக நம்ம சொருகிற இடம். ஓகேவா, இங்கேருந்து
இந்த பின் இருக்கா, இந்த பின்லேருந்து கொஞ்சம் கேப் ஒரு கையளவுக்கு விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ப்ளீட்டை ஆரம்பிப்போம். நான் உங்களுக்கு இது ப்ளீட்டில் அப்புறமா பேசலாம். ப்ளீட்டை கொண்டுட்டு வந்து அடுத்த பின் வருதா, அதே மாதிரி இந்த பின்னில் இருந்து இவ்வளோக்கு ஒரு விரல் அளவுக்கு ஒரு இது ஃபிங்கர் அளவுக்கு ஃபுல்லாக முடிச்சு விட்டுட்டு இது வரைக்கும் மட்டும் ப்ளீட் வைக்க போகிறோம். இவ்வளோதான். அதுக்கு தான் இந்த 2 பின். இதிலே புரிஞ்சிருச்சா எல்லாமே? அடுத்து இருக்க இந்த பின்னில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பின்னு வரைக்கும் நம்ம ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுவோம். ஷோல்டரில் பின் குத்துற இடம். ஓகேவா? அடுத்து ப்ளீட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நான் ப்ளீட் வைக்க போகிறேன், பல்லு ப்ளீட். ஓகேவா? நான் முந்தியை எடுக்கிறேன். முந்தியில் இப்போ ஒரு சேலை நல்ல பக்கம் இருக்கா, மேலே இருக்க பக்கம் ரைட்டா, இது என் உடம்புல வந்து இப்படி உட்கார போகிற இடம் ரைட்டா. இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட் முந்தியில் வந்து ஈவனாக கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும், நமக்கு வெளியே தெரியணும்ல இந்த முந்தி, இதில் இருந்து தான் நமக்கு வந்து பார்டர் போகும். ஒரு சேலையிலலாம் பார்டரை கணக்கு பண்ணி நம்ம ப்ளீட் எடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ அகலத்துக்கு வேணுமோ அதை எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு பின் பக்கம் ராங் சைட். ஓகேவா? அதுக்கு பின் பக்கத்தில் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் என்னோட விருப்பத்துக்கு அந்த ப்ளீட்டோட அகலத்தை முடிவு பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ அகலத்துக்கு இதை பிடிச்சாலும் சரிங்க. பாருங்கள், இங்கே இருக்குது, இது பிடிச்சி இது வரைக்கும் பிடிச்சிருக்கேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ அகலத்துக்கு பிடிச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு பிடி பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டேன்னா பிடிச்சிட்டு இந்த எண்டு வரைக்கும் அடுத்த ப்ளீட்டை ஃபுல்லாக இப்படி எண்டு வரைக்கும் கொண்டுட்டு வந்தால் ஒரு சில நேரத்தில் நம்ம அயன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்படி பார்க்கையில் இந்த சைடு இருக்குல்ல லைட்டை எட்டி பார்க்கும், இப்படி இந்த மடிப்பு தெரியும். அதனால என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வச்சுட்டு ஓகே வச்சுட்டேன்னா அடுத்து இந்த முடிகிற இடத்துலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த ப்ளீட்டு வைக்க போகிறோம். தெரியுதா? இது வரைக்கும் கையை கொண்டு வந்து இங்கே வச்சு மடிக்காமல் இங்கே வச்சு மடிக்கிறேன். இந்த பக்கம் ஈவனாக இருக்கணும். இதை தாண்டி அங்கிட்டு போகக்கூடாது. பின் பக்கம் குத்துற இடம் அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? அதனால் இதை தாண்டி இங்கிட்டு போகக்கூடாது. இதை தாண்டி வராமல் இருக்க பாதியிலே முடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட் தடவை ப்ளீட் எடுக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். எடுக்க வந்துடும். லாஸ்ட் வந்து இப்படி முடியுதா, நமக்கு இது என்ன வேணும்னா இப்படி இருக்கணும். இந்த இது இப்படி பார்த்துருந்தா தான் இதில் பார்டர்லாம் இருந்தால் கரெக்டாக வந்து நம்ம உடம்புல இப்படி உட்காரும்போது நல்லாயிருக்கும். ரைட்டா? அதனால் என்ன பண்ணுறேன், இதை லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் இங்கே பாதியாக வச்சு இப்படி போய் முடிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே இருக்கா, இப்படி வச்சு முடிக்கிறேன். வெளியில் இந்த ப்ளீட் வெளியில் பார்த்துருக்கோம். இந்த ப்ளீட்டு இந்த பக்கம் உடம்புல ஒட்டுற மாதிரி லாஸ்ட்டாக வந்து நிற்கிது. ஓகேவா? இதை ஃபுல்லாக நான் நேராக வச்சுக்கிறேன். ஏற்றி இறக்கி இல்லாமல் வச்சுட்டு ஒரு பின்னா குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு பின் இப்படி குத்திடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஸ்டாண்டில் அயன் பாக்ஸ் இந்த கிளிப்பு தேவை. ரைட்டாக? நம்மகிட்ட இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடம் இருக்கா, இந்த இதை அதுக்கப்புறம் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது யாராவது பிடிச்சிட்டு நம்ம பண்ணால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் அதை பிடிக்க சொல்லிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேபிள்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்த இப்படி செக்யூர் பண்ணிடுங்க. நகராமல் பார்த்துக்கோங்க. கிளிப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி நான் நகட்டி வச்சுட்டேன்.
அடுத்து ப்ளீட் வைக்கிறதுக்கு இந்த 2 கையை யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ளீட்டு, 2வது இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே அடுத்த ப்ளீட் ஃபுல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதை தாண்டிங்கிட்டு வராமல் பார்த்துக்கோங்க. இங்கனக்குள்ளே எல்லாமே சேம் அடுக்கடுக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பின் ரைட்டா. அடுத்து ஃபுல்லாக இந்த ப்ளீட்டை திரும்பவும் எடுத்துட்டு நகட்டிட்டு இந்த பின் குத்துற இடம் அங்கே போகிற மாதிரி வச்சுட்டு, ஓகேவா? வச்சுட்டேன்னா மாட்டி வச்சுட்டேன். அடுத்து நம்ம ப்ளீட் இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு பின் குத்திருக்கோம்ல, பல்லு ப்ளீட்டோட லென்த்தை மார்க் பண்ணி அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இந்த சிலையில் பார்டர் இல்லை, நம்ம அதனால் பார்த்து இந்த அருக்கு அந்த பின் ரைட்டாக அது வரைக்கும் பார்த்துட்டு இந்த பின்னை எடுத்துட்டு அவனுக்குள்ளே குத்த போகிறோம். மேலே இருக்க ப்ளீட் மட்டும்தான் நமக்கு இந்த அகலத்துக்கு வேணும் கண்டிப்பாக. ரைட்டா? இந்த அகலத்துக்கு வேணும். உள்ளே இருக்க ப்ளீட்டு இதே அளவுக்கு வைக்கணும்னு இல்லை, இதில் பாதி கூட வைக்கலாம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட் அதிகமாக வேணும்னா என்ன பண்ணுன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இப்போ எனக்குள்ளே காமிக்கிறேன், பார்டர் இவ்வளோக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மேலே இருக்க ப்ளீட் இவ்வளோ அகலமாக வேணும்னா அடுத்த ப்ளீட் எல்லாமே ஃபஸ்ட் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதே அளவு தெரிற மாதிரி இங்கே இருக்குல்ல, இதே அளவுக்கு மட்டும் உள்ளே இருக்க ப்ளீட் ஃபுல்லாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? உள்ளே இருக்க ப்ளீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே இருக்க ப்ளீட்டில் இவ்வளோக்கு தான் இருக்கும். லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ளீட்டு இந்த இடத்துல நிறையா கிடைக்கும். ஓகேவா? எனக்கு 10 ப்ளீட் வேணும், 12 ப்ளீட் வேணுன்றவங்களுக்கு நம்ம அப்படி தான் பண்ணணும். இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இந்த இடம் ஷோல்டரில் நம்ம பின் பண்ண போகிற இடம். நெக்ஸ்ட்டு இந்த எடுத்து இப்படி வைக்கிறேன். ரைட்டாக வச்சுட்டு நம்ம அடுத்து ப்ளீட்டை இதையும் இப்படி வைங்க. அடுத்து நம்மளோட ப்ளீட், செஸ்ட் ப்ளீட்டோட அகலத்தை மார்க் பண்ணணும். ஓகே, அப்படி வச்சுட்டு இந்த ப்ளீட் இப்படி வச்சுட்டு இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒரு ப்ளீட்டுக்கு அகலம் எடுத்துருக்கோம்ல, அந்த அகலத்தை மார்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இப்போ நான் பின் குத்திருக்க இடம் இங்கேக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து ஒரு கையளவுக்கு இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு அந்த 14 வரணும். எனக்கு செஸ்ட் ப்ளீட்டோட அகலம் குறித்து வச்சுருக்கேன்னா அந்த 14 இந்த இடத்துல வேணும்.
ரைட்டா. இங்கேருந்து இங்கே 14 வர மாதிரி அளக்கணும். நான் உங்களுக்கு அயன் பண்ணும்போது அதை மடித்து காமிக்கிறேன். ஓகேவா? இதோட பல்லு ப்ளீட்டோட வேலை முடிஞ்சு. செஸ்ட் ப்ளீட் இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேலையோட இன்னொரு எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருந்து ஹிப் சைஸ் மார்க் பண்ண ஒரு பின் இருக்குமா, இந்த பின்னில் இருந்து நம்ம கையில் ஓரளவு விட்டுட்டு, ஓகேவா, இவ்வளோக்கு விட்டுட்டு இங்கேருந்து ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? நம்ம ப்ளீட் எல்லாம் நம்மளோட லெஃப்ட் சைடை பார்த்து இருக்கணும். 1 ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3-4 ப்ளீட் என்ன பண்ணிட்டேன், சரி சமமாக வச்சுட்டேன். அடுத்த ப்ளீட் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் நான் எனக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட்டு நிறையா வேணும்னு நினைக்கிறேன்னா இந்த அளவுக்கு வச்சோம்னா நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் பக்கத்தில் குட்டி குட்டியாக வச்சோம்னா என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ப்ளீட் நிறையா கிடைக்கும். ஏன் முன்னாடி மட்டும் இவ்வளோ ப்ளீட் வச்சேன்னா, நான் எல்லா ப்ளீட்டும் குட்டி குட்டாக வச்சேன்னா நடுவில் நம்ம அயன் பண்ணதுக்கப்புறம் தேய்ச்சதுக்கப்புறமா கட்டிட்டோன்னா எல்லாமே நடுவில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக நமக்கு ஃப்ரீயாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ளீட்டு பெருசாக வச்சுட்டேன். கொஞ்சம் உள்ள அகலமாக துணி கிடக்கும்னால மற்றதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக வைக்கிறேன். எது வரைக்கும் வைக்க போகிறோன்னா, நம்மளோட அடுத்த பின்னு வர வரைக்கும் நம்ம அப்படி வச்சுக்கிட்டே போகிறோம். நானும் இதில் சேலையில் ப்ளவுஸ் கட் பண்ண நினைக்கிறேன். நிறைய துணி இருக்குது. இதோட முடியுது. ரைட்டாக இந்த இது இவ்வளோக்கு போகுதுன்னா இப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணும்போது நல்லா இல்லை. ஓகேவா? அயன் பண்ணுறதுக்கு துணியை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது. நம்ம அயன் பண்ணும்போது எல்லா துணியும் இப்படி ஒரே பக்கமாக வச்சுட்டு இதை மட்டும் இப்படி தூக்கி வச்சு அயன் பண்ணால் நல்லா இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, லாஸ்ட்டாக நமக்கு என்ன தேவை, இந்த ஒரு கையளவு விடணும். அப்படியே இதையும் சேர்த்து விட்டுறேன். ஓகேவா? நம்ம பின்லேருந்து ஒரு கையளவு விடணும். இப்போ நான் எனக்கு துணியெல்லாம் இங்கிட்டு பக்கம் இருக்கணுன்றனால இப்படி விட்டுட்டு நடுவில் இந்த ப்ளீட்டை மட்டும் வச்சுக்கிறேன். மிச்ச துணி ரெண்டுமே இந்த பக்கம் இருக்க மாதிரி. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளீட்டை ஃபுல்லாக சமமாக வச்சுக்கோங்க. இந்த உள்ளே இருக்க இந்த பக்கம் ஏற்றி இறக்கி எப்படினாலும் இருக்கலாம். இங்கனக்குள்ளே தெரிறது உங்களுக்கு சமமாக வேணும்னா சமமாக வச்சுக்கோங்க. இல்லைங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இந்த பின் இங்கே இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு, ஓகேவா, பின்லேருந்து ஒரு கொஞ்சம் கேப் விட்டுட்டு என் கையை கொண்டு போய் வைக்கிறேன். வச்சு இங்கேருந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். எடுக்கும்போது எல்லாமே லெஃப்ட் சைடில் பார்த்து இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த எண்டில் எல்லா ப்ளீட்டும் சரி சமமாக இருக்கணும். உள்ளே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கையை நகட்டாமல் அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ப்ளீட் இந்த இங்கேருந்து இவ்வளோ கேப்பை நான் விட்டுட்டு இதோட வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த நோக்கில் நான் கை எடுக்கலை, தெரியுதா? கை எடுக்காமல் ஃபஸ்ட் நான் சரிசமமாகவே வச்சுக்கிறேன். ஒரு சிலர் இந்த இடம் வந்து சரிசமமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு சிலர் கொஞ்சம் இந்த விசிறி மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். ரைட்டாக? இப்படி வச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பின்னை போட்டுக்கலாம். சரிசமமாக இங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாட்டிருக்க பின்னே கழட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு பின்னாடி தான் மிச்சது ஃபுல்லாமே இருக்குது. ரைட்டாக? நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு உங்களுக்கு நான் பின்னை கழட்டிக்கிறேன். கழட்டிட்டு அந்த பின் இருக்கா, ஒரு கோடளவு மட்டும் தள்ளி சரி, நான் எப்படி வைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு இந்த இடத்த மட்டும் சரி பண்ணலாம்.
ஓகேவா? வந்துட்டேன்னா இப்போ இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். பார்க்க தள்ளி தள்ளி அடுக்கடுக்காக இருக்குமா, ஸ்டெப் ஸ்டெப்பாக விசிறி மாதிரி, இவ்வளோதான் வச்சு ஒரு பின். ஓகேவா? இப்போ தெரியுதா? இந்த ப்ளீட் இருக்குது, 2 இதுவும் இங்கிட்டு பார்த்து இருக்குது. இந்த பின் தேவையில்லை, எடுத்துடலாம். இதுவே செல்ஃபாக நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்களே ப்ளீட் எடுக்க போகிறீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? நம்ம அடுக்காக எடுத்து மடிச்சுட்டு 2 இடத்துல பின் பண்ணிவிட்டு நீங்கள் உடம்புல வச்சு ஷோல்டரில் வச்சு உங்களுக்கு பின்னாடி இந்த ஹைட்டு போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். போதுன்னா அடையாளத்துக்கு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அது வரைக்கும் பின்னை அரேஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்டை எடுத்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு பின் குத்திருக்கோம்ல, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்க, மடித்து முடிச்சிருப்பீங்க. இதை தூக்கி உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு இப்போது இவ்வளோக்கு இப்போ பின்னு இவ்வளோக்கு நான் பின்னை வச்சுட்டு இப்படி வச்சு இந்த ஹைட்டு போதுமான்னு பார்க்குறேன். எனக்கு பத்தலை. அப்போ லைட்டாக அப்படி இறக்கி எனக்கு எவ்வளோக்கு ஹைட்டு வேணுமோ அவ்வளோக்கு வச்சு நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பின்னை இப்படி அடையாளமாக வச்சுட்டு இதை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்ற போகிறீங்க. இப்படி சுற்றிட்டு உங்கள் ரைட் தையில் வச்சு இது போதுமான்னு பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ரைட் தையில் வச்சு ஒரு பின் பண்ணிடுறீங்க. பின் பண்ணிவிட்டு இந்த பின்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அடுத்த ப்ளீட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பின் ரெடியா? அதுக்கப்புறமா மிச்ச துணி ஃபுல்லாக கிடக்கும். ப்ளீட் வச்சுருக்க மாட்டோம். மிச்ச துணி ஃபுல்லாக கிடக்கும். உங்களோட இன்னொரு எண்டை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு ஒரு சுற்றி பார்க்க போகிறீங்க. இப்படி சொருகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நம்மளோட பின்னுங்களுக்குலாம் குத்திருப்பீங்க. ஹிப் சைஸும் ரெடி. ஓகேவா? இந்த ப்ளீட்டை ஃபுல்லாக நம்ம கீழே சர்ஃபேஸில் போட்டு நல்லா படுக்க வசமாக ஒன்றில் போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பின்னெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் தேய்ப்போம். ஓகேவா? எடுத்து ஓகேவா? இங்கே இருக்க இந்த பின்னில் நம்ம படம் ஏதோ இமேஜ் இருக்குது இல்லை ஏதோ கோட் இருக்குன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைன் நல்லா இருக்கும்ல, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், வரிசை அப்படி டைட்டாக இந்த இடம் உங்களுக்கு டைட்டாக பிடிக்கணும். ஓகேவா? பிடிக்கிற மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி டைட்டாக வச்சுட்டு பண்ணிட்டோமா? பண்ணிட்டு இந்த இடம் இருக்கா, இப்படி ஒரு பின். ஓகேவா? முடிஞ்சா அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்தோம்
சென்டருக்குள்ள ஒரு பின். அடுத்து அப்படியே அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இவ்வளோக்கு நான் வச்சுட்டேன். ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். இந்த ப்ளீட் இருக்கட்டும்னா இன்னொரு ப்ளீட்டுக்கு நான் விட்டுருக்கேன் இவ்வளோ நேரம். அதையே சேர்த்து இப்போ பின் பண்ணணும். ஓகேவா? முடிஞ்சா? இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம அயன் பண்ண போகிறோம். இப்போ நான் அயன் பாக்ஸை தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிட்டேன். ஓகேவா? கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹீட் ஆகாமல் டக்குன்னு ஆரம்பிச்சிங்கன்னா தண்ணி கொட்ட வாய்ப்பு இருக்குது, சிந்து. ஓகேவா? அப்புறமா இங்கே வந்து சில்க் மூட வச்சுக்கோங்க. ஓகேவா? வைக்கிறோம், அப்போ தான் சேலை டேமேஜ் ஆகாது. லைட்டாக தான் ஹீட் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகும்போது அதுவே உங்களுக்கு ஸ்டீம் வந்து இதில் இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வரும். உங்களோட அயன் பாக்ஸை பற்றி மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போ சேலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி லைட்டாக கீழே ஒரு அயன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா பல்லு ப்ளீட்டுக்கு வரேன். பல்லு ப்ளீட் நம்ம வச்சுட்டோம், பின் பண்ணி இருக்குது. நம்ம அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து அப்படியே ஃபுல்லாமே
ஷோல்டர் பின் பண்ணிக்கோமா, இதுல இருந்து ஒரு கையளவுக்கு கேப் விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு இந்த இடத்துல தான் நமக்கு நம்மளோட செஸ்ட் ப்ளீட்டுக்கான வித் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம்ல 14, அது இந்த இடத்துல தான் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நேரா வச்சு 14 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு ரெண்டு பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி ஒரு பின்னும் 14 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு பின்னும் இன்னொரு பின்னும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிட்டு இங்க ஒரு பின்னு இங்க ஒரு பின்னு தெரியுதா? இது நான் என்ன பண்ணணும்னா அழகா இது வரைக்கும் இந்த ப்ளீட்டை கொண்டு வரணும். ரைட்டா? கொஞ்சம் இப்பதான் தைக்கணும். ஓகேவா? ஒரு தேய்ச்சிட்டோம்னா அந்த லைன் அப்படியே பிடிச்சிருச்சுன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அதனால நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 2 தடவை பண்ணணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி எடுத்து வச்சுட்டு இனி பின்னு தேவையில்லை எடுத்துடலாம். இதே மாதிரி
ஓகேவா? இனி இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். நீ அயன் பாக்ஸ் தேவை இருக்காது. ஓகேவா? ஓகே, ஒரு வாரமாச்சு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு மேலே தர்ற இந்த ப்ளீட் இப்போ நான் வச்சா அயன் பண்ண ப்ளீட்டு அப்படியே இருக்குது. ரைட்டாக நான் அதை எதுவுமே பண்ணலை. இதில் மேலே என்ன தெரியுதுன்னா நல்ல பக்கம் தெரியுது. இதை நம்ம உல்ட்டா பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு வெளியில் தான் நல்ல பக்கம் தெரியும் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமா. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நான் எப்படி வைக்கிறேன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த இதை இப்போ நான் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் என் கையிலே எடுத்துட்டு இப்படி சொருகிற மாதிரி வச்சு பார்க்குறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம சொருகுவோம். ரைட்டாக இப்படி வச்சு பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த கையில் ரைட் கையில் மேலே சொருகிற பக்கத்தை கையில் அப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு என்னோடய ப்ளீட் எல்லாமே இருக்குல்ல, இதை ஃபுல்லாக அப்படி இந்த இன்னொரு கையில் சொருகிறத என்னோட மேலே இடுப்பு பகுதியில் சொருக போகிற அளவை என்னோடய ரைட் கையிலையும், கீழே இருக்கும்ல சேலை முடிகிற இடத்த என்னோடய லெஃப்ட் கையிலையும் இப்படி வச்சு பார்க்குறேன். ஓகேவா? நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு இதை அப்படியே இந்த ப்ளீட் மடிப்பு ஃபுல்லாக வெளியே தெரியுதா, இதை அப்படியே கீழே என்னோடய பெட்டை பார்க்குற மாதிரி மடித்து போட்டுறேன். ஓகேவா? இப்படி இருந்து என்னோடய மடிப்பை என்னோடய ரைட் கையில் மேலே சொருகிற இடமும் கீழே லெஃப்டில் கீழே போகிற பகுதியை வச்சுட்டு என்னோடய பெட்டை பார்க்கணும் இந்த மடிப்பு ஃபுல்லான்றதை இப்படி படுக்க வச்சிடுறேன். ஓகேவா? படுக்க வச்சதுக்கப்புறமா என்னோட முந்தி சைடு இருக்குல்ல, அதை எனக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கா மடிப்பு ஃபுல்லாக இப்படி இருக்குது. பார்க்க எனக்கு நல்ல பக்கம் தான் தெரியுது. ஓகே, மேலே எனக்கு போட்டால் ரைட் சைடு வரும்ல, அதுதான் தெரியுது மேலே. இப்போ இதை பார்க்குறேன். பார்த்துட்டு என்னோட இதில் மேலே வந்து நமக்கு எடுத்தோன்னா நமக்கு முந்தி சைடு வரும். அந்த முந்தி சைடை இந்த பக்கமாக தூக்கி போட்டுறேன். போட்டதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சேலையோட உள் சைடு தெரியும். சேலையோட உள் சைடு தெரியும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ஓகேவா? இப்போ கீழே இந்த என்னோட ஹிப்பு பகுதி கிடக்குல, இடுப்பு சுற்றளவுக்கு சுற்றின பக்கம் கிடக்குல, இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்து என்னோட ப்ளீட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ளீட்டில் என் ப்ளீட் இருந்தால் எனக்குள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்குள்ளே முடியுதுன்னு. முடிகிற இடத்துல இருந்து ஒரு கையளவு இவ்வளோ மட்டும் அப்படி விட்டுட்டு கீழே கிடக்க இந்த பகுதியை எடுத்து அதுக்கு மேலே அப்படி வைக்கிறேன். என்னோடய பாக்ஸ் ஃபோல்டிங்கோட எண்டு முடிகிற இடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ப்ளீட்டு முடிகிற இடத்துல இருந்து கொஞ்சம் கேப் ஒரு கையளவு தள்ளி என்னோட இந்த இடம் முடிகிற மாதிரி வைக்கிறேன். கிடக்கிற இந்த துணியை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக மடக்க போகிறேன். எது வரைக்கும் மடக்கணும்னா, வெளியில் உங்களோட ப்ளீட்டு தெர்றதுக்கு ஒரு கையளவு இப்படி மடிச்சுட்டு இதுவே என்னோட ஹிப் இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த பகுதி இருக்கா, இது நல்லா இன்னும் பெருசாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பாதி கூட மடிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், பெருசாக இருக்கும். நீங்கள் கவருக்குள்ளெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறீங்க, ஒரு டப்பாக்குள்ளே வைக்க போகிறீங்கன்னா டப்பா எவ்வளோக்கு இருக்குதோ அவ்வளோக்கு பண்ணணும். நல்லா தானே இருக்கேன். ஓகேவா? அடிச்சுட்டேன். எனக்கு இதுவே பெருசாக இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா பெருசாக இருக்கா நீங்கள் 3ஆ கூட மடிச்சுக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஓகேவா? பெரிய ஹிப் இருக்கவங்களுக்கு அப்படி தான் வரும். மடிச்சிட்டேன்னா ஒரு அயன் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டிஃபாக இருக்கும், உங்களுக்கு நகராக இருக்கும். ஓகேவா? மடிச்சிட்டேன்னா இனிமேல் மிச்சம் இருக்க இந்த துணியை கொண்டுட்டு வந்து இதையும் தாண்டாத அளவுக்கு நான் மடிக்கணும் சிக்ஸாக்கா. ஓகேவா? எப்படின்னா அதை கொண்டு வந்து ஒரு மடக்கி இதை தாண்டி வரக்கூடாது, இதை இப்படி மடிச்சிடுவேன். கொண்டு வந்துட்டு இப்படி. ஓகேவா? மிச்சம் நமக்கு அந்த ஆப்போசிட்டில் கிடக்கா துணி ஃபுல்லாக நான் இப்போ மடிச்சிட்டேன். ஓகேவா? மடித்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 2ஆக மடித்ததுக்கப்புறமா குட்டியாக கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹிப் சைஸு பெருசு,
ரொம்ப அகலமாக நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டு இருக்குன்றனால நமக்கு அவ்வளோ அகலம் வேண்டாம்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே இன்னும் பெருசாக இருக்குன்னா நீங்கள் இன்னொரு ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ உங்களோட பாக்ஸ் ஃபோல்டோட அகலத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இது வரைக்கும் மடிச்சிட்டோமா? மிச்சம் அந்த கணக்கில் அந்த துணியை கொண்டு வந்து இதுக்கு மேலே வச்சு, இனிமேல் என்னோடய பாக்ஸ் ஃபோல்டிங்கோட அளவு இந்த அகலத்தை தாண்டி போகக்கூடாது. அதனால் இதை கொண்டுட்டு வந்து இங்கேக்குள்ளே வச்சு சுத்தலாம் கூடாது. ஓகேவா? இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சு அப்படி பின்னாடி இப்படி இப்படி ஜிக்ஸாக்கா. ஓகேவா? இப்படி மடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம அடிக்கலாமா? முந்தி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. தெரியுதா? இப்போனா இவ்வளோ ஓகேவா? அடுத்து திரும்பவும் எப்படி ஓகேவா? அடுத்து மிச்சம் இருக்கு இந்த துணி இருக்குல்ல, இந்த துணியில் அந்த பக்கம் வைக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவு மட்டும் இந்த பின் குத்திருக்க அளவு அப்படி வச்சு பாருங்க. மடித்தா இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்காங்க. ஓகேவா? பின்னு வந்து இந்த இடத்துல முடியணும். பின்னு வந்து இந்த சேலை முடியுது, இது வரையும் முடியணும். இவ்வளோதான் வெளியில் இருக்கணும். ஓகேவா? பார்த்துட்டு இந்த இடத்துல கை வச்சுட்டு ஓகேவா? இவ்வளோதான். இப்படி வச்சுட்டு நம்ம திருப்பி கொண்டு வந்து இந்த இடம், அதனால இந்த பின்னு கரெக்டாக இது வரைக்கும் முடியுதான்றத வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக வந்து இப்படி பின்னு உட்காரணும். ஓகேவா? அந்த அளவு மட்டும் வெளியே வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக நம்ம உள்ளே தான் வைக்கணும். இதுக்குள்ளே தான். ஓகேவா? வச்சுட்டு இந்த இடத்துக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. இந்த முடிகிற இடத்த தாண்டி அங்கிட்ட எக்ஸ்ட்ரா போக மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத கொஞ்சம் பெரிய மடிப்பாக கொண்டு வந்து மடிக்க நடு வரைக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் ரைட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பெரிய ஃபோல்ட் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோதான். ஓகேவா? மடிச்சுட்டு இந்த அளவு இருக்கா, தாண்டி எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. இதை கொண்டு வந்து இப்படி வைக்கிறீங்க. ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வேண்ட அளவுக்கு இழுத்துட்டுக்கோங்க. ஓகே? பாக்ஸ் அளவுக்கு ஃபுல்லாக இருக்க மாதிரி இழுத்துட்டு ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு பின் பண்ணிடுங்க, நகராமல் அந்த பாக்ஸ் இருக்கிறதுக்காக. பின் பண்ணிவிட்டு எப்படி எடுத்து ஓகேவா? ரொம்ப இழுக்கக்கூடாது. ஓகேவா? வெயிட் ஃபுல்லாக அந்த பல்லோட வெயிட் ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கும். ரொம்ப இழுக்காமல் வச்சுட்டு ஓகேவா? இந்த அளவு இருக்கா? மிச்சம் இருக்க ப்ளீட் இருக்கா? இந்த ப்ளீட் ஃபுல்லாத்தையும் ஒரு சுற்றி கொண்டு வந்துட்டேன். நீங்கள் திரும்ப ஒரு சுற்றி பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே இருக்குல்ல, நல்லா இப்படி 4-3 அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக முடிகிற இடம் இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே உள்ளே கொண்டு போங்க. உள்ளே ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு ஓகேவா? மிச்சம் இருக்க இதை ஃபுல்லாக அப்படியே உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், ஒரே இடத்துல வைக்காமல். ரொம்ப கனமாக தெரியும்.
குண்டா தெரியும். வச்சுட்டு ரிப்ளேஸ் பண்ணுறேன். இவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான். பின் பண்ணியிருக்கோம், வேண்டாம்னா எடுத்து கூட விட்டுருவோம். ஓகேவா? தெரியும் பார்க்கும்போது. ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா எடுக்காமணும், நீங்கள் பீரோக்கில் வைக்கும்போது மட்டும் ஒரு பின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதையும் மூடிட்டு இங்கேயும் சேர்த்து ஒரு பின் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகாது, ஓப்பன் ஆகாது. உள்ளே இருக்க அது ஃபுல்லாக வந்து விழுகாது வெளியே. இப்படி ஓகேவா? ரொம்ப இழுக்காமல்